பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 21வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் என்பதாக. ஜாமக்காரன், வாட்ச்மேன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஏசாயாவின் நாட்களில் நகரங்கள் ஜாமக்காரர்களை நம்பியிருந்தன. அவர்கள் நகர சுவர்கள் மற்றும் கோபுரங்களில் நின்று அவர்களை சுற்றியுள்ள நிலைமைகளை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்தின. பொதுவாக போரின் போது நகர அதிகாரிகள் நள்ளிரவில் வெளியே சென்று ஜாமக்காரர்களை பார்த்து, நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். விஷயங்கள் நன்றாயிருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றும், மேலும் விஷயங்கள் மோசமாயிருந்தால் வரவிருக்கும் ஆபத்து குறித்து ஜாமக்காரன் எச்சரிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆகையால் ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? தூரத்தில் வருகின்ற சம்பவங்களை பார்க்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். சீன தேசத்தில் கொரோனா கிருமி உகான் மாநிலத்தில் வந்தவுடன் அதை தூரத்திலிருந்து பார்த்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கிருமி வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதுமா? யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்ட ஜாமக்காரன் அந்த செய்தியை எல்லாருக்கும் தெரிவிப்பவனாக, இல்லை என்றால் எல்லாரையும் எச்சரிப்பவனாக காணப்பட்டான். காரியங்களை அறிந்து அதை பிறருக்கு அறிவித்து எச்சரித்து அதற்காக பிரயாசப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, ஒரு முறை பார்த்து அறிந்து எச்சரித்துவிட்டு அமைதலாகி விடலாகாது. தொடர்ந்து செய்திகளை சொல்பவனாக காணப்பட வேண்டும். யெகூவின் கூட்டம் சமாதானம் செய்கிறார்களா இல்லையா என்பதை தொடர்ந்து பார்த்து செய்தியை சொன்னான் என்பதாக 2 ராஜாக்கள் 9:17-20 கூறுகிறது. ஜாமக்காரன் காத்திருப்பவனாக காணப்பட வேண்டும். யெகூவின் கூட்டம் வந்த பிறகு அல்ல, வருவதற்கு முன்பாகவே ஆயத்தத்தோடு காத்திருந்தான். ஏசாயாவின் நாட்களில் ஆண்டவர் ஜாமக்காரர்களை நியமித்தார். இன்றும் ஜாமக்காரர்களை தம்முடைய ராஜ்யத்தின் மீது இருக்கும்படி அவர் அழைக்கிறார். ஜாமக்காரரே, நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கும்போது பின்வாங்கவோ அமைதியாகவோ இருக்கக்கூடாது. நம் தலையை கீழே தொங்க போட்டு யாருக்கும் பயந்து ஆபத்து இல்லை என்று பாசாங்கு செய்பவர்களாக ஜாமக்காரர்களாகிய நாம் இருக்கலாகாது. ராஜாவின் அறைகளுக்குள் கூட தைரியமாய் நடந்து கொண்டு பத்சேபாளுடன் தாவீது செய்த பாவத்தை சுட்டி காட்டின நாத்தான் தீர்க்கதரிசி போல நாம் இருக்க வேண்டும். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்ற ஏசாயா 62:6வது வசனத்தின்படி எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிற ஜாமக்காரர்களாய் இருங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எருசலேம் சுவர்கள் மீது காணப்பட்ட ஜாமக்காரர்களைப் போல ஆபத்துகள் வருவதை முன்கூட்டி அறிவித்ததைப் போல நாங்களும் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் வருகிற ஆபத்துகள் நாசமோசங்களை முன்கண்டு ஜனங்களை எச்சரிக்கிறவர்களாகவும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு திறப்பிலே நிற்கிறவர்களாகவும் காணப்பட கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜாமக்காரர்களாய் எடுத்து நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் தடைகளை நீக்கி போடும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.